18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, பலமுறை உன்னை தேடி வந்து உனக்காக நல்லது செய்ய வரும்போதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் நீ என்னை தள்ளி விட்டுக்கிட்டே இருக்க. இந்த முறையும் நானாக உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையை அழகாக மாற்றணும்னு முடிவெடுத்துட்டேன். இந்த முறையும் என்னை தள்ளிட்டு தாண்டி போனீனா அப்புறம் இதுக்கு மேலே உன்னை யாராலுமே காப்பாற்ற முடியாது. இப்போது என் அருள் முழுவதையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி ஒளிமயமாக மாற்றுவதற்காக மட்டும்தான் உன்னை தேடி வந்தேன். நீயும் துணிவோட தைரியத்தோட முன்னேறிப்போ. இந்த கருப்பசாமி உனக்கு இருக்கும்போது, உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கும்போது, இது நடக்குமா அது நடக்குமான்ற சந்தேகமே உனக்கு வேண்டாம். எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக அதற்கு உரிய நேரத்தில் நான் நடத்தி முடிச்சிடுறேன். உன்னை வீழ்த்தும் அளவுக்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதிகளையே வீழ்த்தும் அளவுக்கு எனக்கு பல வழி தெரியுன்றத நீ மறந்துட வேணாம். எதுவுமே இன்னும் தாமதமாகலை. இந்த நொடி நான் நினச்சா கூட உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ நினச்சதை விட சிறப்பாக நடத்தி தர முடியும். ஆனால் அதுக்கு நீ முழுமையாக என்னை நம்பி என்னை நோக்கி வரணும் அல்லவா? நீண்ட நாட்களாகவே உன்னால் என்கிட்ட சரியாக நிதானமாக உட்கார்ந்து பொறுமையா பிரார்த்தனையை அமைதியாக செய்ய முடியலை என்ற வருத்தம் இருக்குது தானே? இப்போ கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து நேரம் கிடைக்கும்போது மனசார அமைதியோட கருப்பசாமி துணைன்னு சொல்லிக்கிட்டு என் உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை செய். நீ என்னை விட்டு விலகி போகிறது போல உனக்கு தெரிஞ்சாலும் நீ என்னை விட்டு விலகி போக முடியாத அளவுக்கு நானும் உன் மேலே பாசம் வச்சிருக்கேன். நீயும் என் மீது ஆழ்ந்த பக்தி வச்சிருக்க. அதனால தான் இப்போது உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நிகழ்த்தி சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும்படி செய்ய போகிறேன். இனி எல்லா மாற்றமும் உன் ஏமாற்றத்துக்கு முடிவாக இருக்கும்படி நான் நடத்த போகிறேன். நீ பொறுமையாக இருந்து நான் செய்கிறதையெல்லாம் அமைதியாக ஏற்றுக்கிட்டாலே போதும். இந்த கருப்பசாமி உன்னை உதாசீனம் பண்ணுபவர்களை உதறி தள்ளிவிட்டு உனக்கு உண்மையானவர்களையும் உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்களையும் உன்னை நோக்கி வரவழைக்கிறேன். தீராத சோகத்தில் நீ இருந்தாலும் அதை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அப்பா கருப்பனுக்கு தானே இருக்கு. உன் மனசு இப்போ சோர்ந்து இருக்கும்போது உனக்கு யார் நம்பிக்கையை தருவாங்களோ, யார் உனக்கு ஆறுதலாக பேசுவாங்களோ அவங்க கிட்ட நேரம் செலவிட்டீனா அவங்க வார்த்தையிலேயே வைத்தியம் பார்த்து உனக்கு தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்துருவாங்க. உன் மனசில் இப்போது சில நாட்களாகவே வருத்தங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரமே உன் மன கஷ்டத்துக்கும் வருத்தத்துக்கும் முடிவு காலத்தை நான் உருவாக்கிடுறேன். இனிமே எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. உன்னை விட்டு விலகி போகிறவங்க யாராக இருந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்க்கையை வாழ்வதை விட்டு எல்லாமே நல்லதாக நடக்கும். என் அப்பன் கருப்பன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார்னு நம்பு. வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். இன்பம் வந்தால் ரசிச்சுக்கிட்டே போ, துன்பம் வந்தால் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு போ. என்ன நடந்தாலும் எங்கேயும் தேங்கி நின்றுடக்கூடாது. ஏன்னா ஒரு இடத்துல தேங்கி நின்றுட்டினா துயரம் முன்ன சூழ்ந்து வந்து நின்றுடும். வாடி போனினா வருத்தம் முன்னைய ஆக்கிரமிச்சிடும். நிற்காம ஓடிக்கிட்டே இருக்க நதி போல நீயும் வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து உன்னோட இலக்கை அடைவதில் மட்டுமே குறிக்கோளாக ஓடிக்கிட்டே இருக்கணுமே செல்லமே. இந்த உலகத்தில் மொத்தம் ரெண்டே வகையான மனிதர்கள் தான் இருக்காங்க. ஒன்று ஏழை, இன்னொருத்தர் பணக்காரர். ஏழையானவர் கொஞ்சம் பணக்காரன் ஆயிட்டாங்கன்னா தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம் மறந்துடுவாங்க. இதுவே ஒரு பணக்காரன் ஏழை ஆகிட்டானா அவனது சொந்த பந்தங்கள் எல்லாம் அவனை மறந்துடுவாங்க. ஏன்னு உனக்கு தெரியும் தானே? ஏழை பணக்காரன் ஆயிட்டானா மற்ற எல்லாரும் நம்ம கிட்ட காசு கேட்டு வந்துடுவாங்களோன்னு அவங்க கிட்ட பேசுறதையே குறைச்சிக்குவாங்க. இதே தான் பணக்காரன் ஏழை ஆகிட்டாலும் அவனுடைய சொந்த பந்தங்கள் எங்கே நம்ம கிட்ட உதவி கேட்டு அவர் வந்துடுவாரோன்னு அவர்கிட்ட சொந்தம் கொண்டாடுறதையே மறந்துடுவாங்க. இப்படிப்பட்ட ஒருவனாக நீ இருப்பது எனக்கு பெருமை அல்ல. எந்த சூழ்நிலையிலும் நீ எப்போதும் மனிதர்களை காசு பணத்தை வச்சு பார்க்காம மனிதர்களை மனிதர்களாய் மனிதாபிமானத்தோட பார்க்க பழகு. எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நீ ஆதரவாய் அனுசரணையாய் இருக்கும் போதுதான் உன் எண்ணமும் நேர்மையும் சொல்லும் செயலும் அதற்கு உரிய பலனை உனக்கு கொடுக்கும். இந்த கருப்பசாமி அப்படிதான் உன் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இப்போது உனக்கு நல்லது செய்கிறதுக்காக தேடி வந்தேன்.